இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு வர? பெரிய சிஐடி ரேஞ்சுக்கு பிளான போட்ட, கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு பல்ப் கொடுத்துட்டாங்க. பல்ப் எனக்கு இல்ல, அந்த விஜய்க்கு தான். அவ தான் வரவே இல்லையே. மாறா, எனக்கு நல்லா தெரியும் அந்த போனு விஜயோடது தான். என்ன அவ கொஞ்சம் உஷாராகி நம்ம பிளானுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேற ஒரு பிளான் பண்ணிருக்கா. நீ வேணா பாரு, அந்த போனு திரும்பவும் அவகிட்ட தான் போகும். எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா அவகிட்ட தான் போகும். அதனாலதான் அந்த போன்ல நான் ட்ராக்கர் வச்சிருக்கேன். அடிப்பாவி, இதெல்லாம் எப்ப யோசிச்ச? ஏன் அவ தான் ஆல்டர்னேட் பிளான் யோசிப்பாளா? எங்களுக்கு யோசிக்க தெரியாதா? பெரிய ஆள் தான் நீ. கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு எப்படி விஜய் மேல இவ்வளோ டவுட்டு, அதுவும் திடீர்னு? இல்லடி, இவ்வளோ நாள் நானும் சொன்னேன், கார்த்தியும் சொன்னான். எங்க 2 பேர்த்த நீ 1% கூட நம்பல. அவளுக்கு அநியாயம் நடந்திருக்கு, அவ ரொம்ப பாவம், அவ பக்கம்தான் நியாயம் இருக்கு, அவ பக்கம்தான் நிக்கணும்னு வியாக்கானம் பேசிட்டு இருந்த. இப்ப திடீர்னு இப்படி யோசிக்கிறியே, அதனால கேட்டேன். அந்த பிரச்சனைக்கான பதில் நம்ம கிட்டயே தான் இருக்கும், நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆனா நாம தான் அதை கவனிக்காம வேற எங்கெங்கயோ சுத்திட்டு இருப்போம். அடே எங்க அப்பா, உங்க அண்ணன் கனவுல வேற வந்து சொன்னாரா? அப்ப அப்படியே அவர்கிட்ட பேசி டீட்டெயில்டா என்ன நடந்துச்சு, அவ யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க அப்பா யாருன்னு எல்லாம் விசாரிச்சிருக்கலாம்ல. இல்ல, கனவுங்கிறது யாரு நம்மள்ட்ட வந்து சொல்றது இல்லடி. நம்ம ஆள் மனசுல இருக்கிற கேள்விக்கு நம்ம ஆள் மனமே வேற ஒருத்தர் ரூபத்துல வந்து பதில் சொல்றது தான் கனவு. அப்படிதான் உன் ஆள் மனமே உங்க அண்ணன் ரூபத்துல வந்து உனக்கு பதில் சொல்லியிருக்கு. அப்ப ஆரம்பத்திலேயே விஜய் மேல உனக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு, அதை நீ வெளிக்காட்டாம இருந்திருக்க. ஆமா, உங்க அண்ணன் விஜயை பத்தி மட்டும்தான் சொன்னாரா? வேற யாரை பத்தியும் சொல்லலையா? வேற யார பத்தி சொல்லணும்? எங்க அப்பா இருக்காரு, எங்க அத்தை இருக்கு, நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். எதிர்கால வாழ்க்கை அத பத்தி எதுவும் சொன்னாரா ஏன் மச்சான்? இல்ல. இல்லையா? வேற எதுவுமே சொல்லலையா? நிறைய சொன்னாரு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. கள்ளஞ்சக்காரி, அவர் சொல்லியிருப்பாரு, புருஷன் கூட சேர்ந்து வாழு, அவனை மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரையும் இவ கன்வின்ஸ் பண்ணிருப்பா. என்ன முடங்குற? ஒண்ணு இல்ல, என்ன நானே திட்டிக்கிட்டேன். நான் இல்லாதப்ப என்ன வேணா திட்டிக்க. இப்போ ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறியா? ஆமா, இவன் நான் பின்னாடி பார்த்து ஓட்டிட்டு இருந்தேன். அண்ணா, நேத்து அட்வான்ஸ் கேட்டிருந்தேன்ல, இன்னைக்கு குடுக்கறேன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ணா அண்ணா, என்னம்மா? அட்வான்ஸ் நேத்து கேட்டிருந்தேன். எப்ப கேட்ட? நேத்து ஈவினிங் கேட்டேனா? 2000 ரூபா கேட்டிருந்தல? ஆமாண்ணா. மறந்துட்டேன். இரு. இந்தா. தேங்க்ஸ்ண்ணா. மாமா, மாமா, கடையில தான் இருக்கீங்க, ஆனா உங்க ஞாபகம் எதுவுமே இங்க இல்லையே மாமா. உனக்கு தான் தெரியுமே வீரா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்மணி மேல கோவமா இருக்கீங்களா? கோவமா? அவகிட்ட கோச்சிக்கிட்டு நான் எங்க போறேன்? அதெல்லாம் இல்ல. அப்படி கோவப்படுறதா இருந்தா
நான் என் மேலதான் கோவப்படணும். எனக்கு வருத்தமா இருக்கு வீரா. இதுக்கப்புறம் எப்படி நான் அவகிட்ட அன்பு காட்டுறதுன்னு எனக்கு தெரியல வீரா. அவ இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் எப்படியாவது அவன் மனசுக்குள்ள போயிடணும், அவ அன்பை சம்பாரிச்சிடணும்னு தினம் தினம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அது எதுவும் நடக்கலன்னு தெரியும் போது நான் தோத்துட்டேனோன்னு எனக்கு என்ன பார்த்து ரொம்ப கில்ட்டா இருக்கு வீரா. மாமா அப்படிலாம் நீங்களே நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி மாமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வீரா. இங்க சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல மாமா. நீங்க கொஞ்சம் மனசு விடாம கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே மாத்திரலாம். அவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ரிலேஷன்ஷிப்ல வர எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் மாமா. அது நாம மத்தவங்க மேல காட்டுற அன்பு. அது எல்லாமே உங்ககிட்டே இருக்கு. அதை நீங்க விட்டுறாதீங்க மாமா. அதை விட்டு நீங்க விலகி போனீங்கன்னா அவளும் ரொம்ப தூரம் விலகி போயிருவா. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பக்கத்திலே இருக்கணும் மாமா. அது நீங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா உங்க அக்கா மாமா கண்டிப்பா கண்மணி புரிஞ்சுப்பா மாமா. அவ கெட்டவளா இல்ல மாமா. அவகிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ம் நீங்க அவளை நம்புறீங்கல்ல? ம் அப்புறம் என்ன மாமா, அவ பண்ற சில முட்டாள்தனத்துல இது ஒண்ணு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுக்காக அவளை முழுசா வெறுத்துறாதீங்க மாமா. அவளை சீக்கிரமாவே மாத்திரலாம் மாமா. உங்க மேல அவளுக்கும் அன்பு இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். அத வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க தான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதை மட்டும் பண்ணுங்க மாமா. நீங்க இப்படி கோவமாவோ இல்ல வருத்தமாவோ இருந்தீங்கன்னா அது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இடைவெளிய இன்னும் அதிகம் படுத்தும். அதனால நீங்க அவகிட்ட பேசுங்க மாமா. இப்ப கூட நீங்க அவ கூட பேசலன்னு தான் கடைக்கு கூட வராம வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீங்க அவகிட்ட போன் பண்ணி பேசுங்க மாமா. நான் இது எனக்காக கேட்கல, உங்க 2 பேரோட நல்லதுக்காகவும் என் அக்காவோட வாழ்க்கைக்காகவும் தான் கேக்குறேன். சரி வீரா, நான் பேசுறேன். அவகிட்ட பேசுறீங்க மாமா. இனி உங்க தலையில இருக்கிற கவலை எல்லாம் தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டு ஃபோக்கஸ்டா வேலையை பாருங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா உன்னால மட்டும் எப்படி ஒரு எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியுது? மாமா, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா அதை தீர்க்கக்கூடிய சொல்யூஷனை தான் நாம தேடணும். நாம கவலைப்படுறதாலேயோ இல்ல கண்ணீர் விடுறதாலேயோ பிரச்சனை சரியாயிடாதுல்ல.